ஹாய், திஸ் இஸ் ராமு. நம்ம இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து Lenovo Legion. சூப்பரான ஃபோன், கேமிங் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு நினச்சேன். பக்காவான ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 865+. அப்போ ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. டீட்டெயில்ஸ் பக்காவாக இருக்குது. நம்ம இப்போ அந்த ஃபோனை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். 20 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, அதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். பின்னால் 64:1 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 கேமரா. பேட்டரி 5000 mAh, 2 பேட்டரியாக கொடுத்துருக்காங்க. 2500 2500. சார்ஜர் ஸ்பீடு 90 வாட்ஸ் சார்ஜர் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அல்லது 60 வாட்ஸ் ஆப்ஷன் இருக்கு. 16 GB ரேம் ஃபர்ஸ்ட் ஃபோன் இதுதான். 512 GB இன்டர்னல் மெமரி. வேற என்ன வேணும்? கேமர்ஸ்க்கு ட்விட்சில் விளையாடுறதுக்காகவே கொடுத்துருக்கிறதா ஃப்ரண்ட் கேமரா. ஃப்ரண்ட் கேமரா எப்படின்னா சைடு பாப்போம். இப்போ நம்ம கேம் விளையாடும் போது அப்படியே அப்படி பார்த்துட்டே விளையாடுற மாதிரி. புரியுதா நான் சொல்கிறது? சூப்பராக இருக்கும். வேற அதில் 90 வாட்ஸ் சார்ஜர் தான் பெஸ்ட்டு. செம்ம கிளிக். எப்படின்னா 2 பேட்டரி 2 மாடியூல் இருக்கும். 2500 2500 5000 mAh பேட்டரி. 30 வாட்ஸ் இருக்கும், 30 வாட்ஸ் இருக்கும், 60 வாட்ஸ், 45 வாட்ஸ், 45 வாட்ஸ், 90 வாட்ஸ். கிட்டத்தட்ட 10 நிமிஷத்தில் 50%, அரை மணி நேரத்தில் 100% ஆயிடுது. ROG ஃபோனுக்கு செம்ம காம்படிஷன் சொல்லலாம். அடுத்து எப்போ லான்ச், இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்பிளே பற்றி சொல்லணும். 240 Hz சாம்பிளிங் ரேட். அப்படியே வெண்ணெயில் கை வச்சு தேய்க்கிற மாதிரி இருக்கும். ஃபோனு சூப்பராக இருக்கும். அப்புறம் ரெண்டாவது 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட். சும்மா டக்கு 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 டக்குன்னு ஓப்பன் ஆகும். இந்த 2 விஷயமும் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் ப்ரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 40,000 ஸ்டார்டிங் ப்ரைஸாக இருக்கும். ஒரு 8 GB ரேம், 128 GB இன்டர்னல் மெமரி. மேக்ஸிமம் அது எவ்வளோ போகும்னு உங்களுக்கே தெரியும். ஒரு 50-55Kக்குள்ளே போயிடும். 40,000 வந்தாலும் சூப்பரான ஃபோன். இப்போ இந்த ஃபோனோட ஐடியா என்னன்னா, இனி கேமர்ஸ் எல்லாருமே ஆன்லைனில் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இனிமேல் மொபைல் ஸ்ட்ரீமிங் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் சைட் பாப்அப் கேமரா இருக்குது. நம்ம கேம் விளையாண்டுட்டு அப்படியே ஸ்ட்ரீம் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. Lenovo Legion OS இதுக்குன்னு தனியாக ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்கின் மட்டும் போட்டிருப்பாங்க வழக்கம் போல். பட் சூப்பராக இருக்குது ஃபோன். ஸ்பெசிஃபிகேஷன் பக்காவாக இருக்குது. ஹேண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூ எங்கேயாச்சும் பார்த்துட்டு நான் என்னுடைய ஒப்பீனியனை கண்டிப்பாக போடுவேன். இது என்னுடைய ப்ரிவ்யூ மட்டும்தான். ஹாய், நம்ம செகண்ட் டாபிக் வந்து ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் இன் இந்தியா. ஐஃபோன் 11 இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணியாச்சு. கொஞ்சம் லிமிடெட் பீசஸ் மட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த நியூஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால என்ன யூஸ்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐஃபோன் 11 மேனுஃபேக்சரிங். ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் வந்து Foxconn தான் பார்த்துக்கிறாங்க. சைனா கம்பெனி. அவங்க இப்போ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. $1 billion இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஃபேக்ட், $6.6 billion மொத்த ஸ்மார்ட் போன் கம்பெனி மட்டும் $6.6 billion இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சென்னையில் Foxconn மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாமே நியூ டெல்லி அந்த சைடு தான் இருக்குது. நொய்டா, மேக்ஸிமம் நொய்டாவில் தான் இந்த அசம்பிளிங் யூனிட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்தியாவில் ஆல்ரெடி மேட் இன் இந்தியாலாம் இருக்குல்ல, நொய்டாவில் தான் இருக்குது. அதெல்லாம் மற்றதெல்லாம் அங்கே போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு $5.6 billion நியூ டெல்லி அந்த சைடு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, இவங்க எல்லாம் வர்றதுனால ஜாப் நிறையா கிடைக்கும். எப்படி சொல்கிறது, ஹை பேயிங் ஜாப்ஸ். இப்போ ஐஃபோன்லாம் மேனுஃபேக்சரிங்னா அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் ஓரளவுக்கு நல்ல சேலரி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. செகண்ட் திங் வந்து ப்ரைஸ். ஐஃபோனோட ப்ரைஸ் இங்கே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணுனால ஐஃபோனுக்கு 20% டேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போ அது கட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 20%னா ஒரு 5000 15,000 வரைக்கும் குறையும் ஐஃபோன். ஏன்னா ஐஃபோனோட இப்போ ஐஃபோன் 11 மட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதா இருக்காங்க. ஆல்ரெடி கொஞ்சம் யூனிட்ஸ் ரெடி பண்ணி ரீட்டைல் யூனிட்ஸ் லோக்கல் லான்ச் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அதில் இன்னும் ப்ரைஸ் எல்லாம் எதுவும் குறைச்ச மாதிரி தெரியல. ஐஃபோனாக பார்த்து குறைக்கிறதா அவங்க இன்னைக்கு குறைப்பாங்க. ஏன்னா இம்போர்ட்டட் டியூட்டிஸ் எதுவும் இல்லை. ஒரு வெளிநாட்டிலேருந்து உள்ளே கொண்டு வரதுக்கான விஷயம் வந்து ஐஃபோன் ஆன்லைன் ஸ்டோரும் ரீட்டைல் ஸ்டோரும் நிறையா ஓப்பன் பண்ண போகிறாங்க. அஃபிஷியல் ஆன்லைன் ஸ்டோர் எப்படி ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம ப்ரைஸ் குறையும்னு நினைக்கிறேன். ப்ரீமியம் ஃபோன்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ப்ரைஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஐஃபோனில் மட்டும்.
ஸோ இதுதான் அவங்க ஐஃபோனை பற்றின நியூஸ். Okay, see you. Tata, bye bye.